ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் விரதம் இருக்கிறோம் இல்லையா, அதுக்கான பதிவு தான். விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம், எத்தனை நாட்கள் நாம் விரதத்தை இருக்கலாம், நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேற நாம் விரதம் இருக்க வேண்டிய நாட்கள் என்ன. ஸோ இது எல்லாமே இந்த பதிவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நமக்கு எந்த குறை, என்ன வேண்டுதல், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முருகப்பெருமான் கிட்ட போய் நாம் முறையிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை நமக்கு தீரும் அப்படின்னு நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக கண்கண்ட உண்மையாகவும் இருக்குது. நிறைய பக்தர்களுக்கு நிறைய அதிசயங்கள் நடந்துட்டு தான் நடந்திருக்கு. கந்தன் பெயர் சொல்ல கலங்கிடும் வல்வினை என்றார் அருணகிரிநாதர். அந்த முருகனின் அருளை நம்ம பெறதுக்கும் நினைத்தது நிறைவேறவும் விரதம் இருக்கிறதுக்கு ஏராளம் நிறைய பேர் விரதம் இருந்து அதை பலனடைஞ்சவங்க நிறைய பேர். முருகனுக்கு பலரும் மாலை அணிந்து 48 நாட்கள் விரதம் இருப்பாங்க. அப்படி 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம், வேற எந்த முறையில் நாம் விரதம் இருக்கலாம், முருகனின் அருளையும் நாம் அவர்கிட்ட இருக்க வரங்களையும் நாம் பெற முடியும் அப்படின்னா எத்தனை நாட்கள் நம்ம முருகனுக்கு விரதம் இருக்கணும், இந்த நாட்கணக்கில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்றதையும் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ முருகனுக்கு இருக்கும் மகா கந்த சஷ்டிக்கு அடுத்தபடியாக அதிக நாட்கள் கடைபிடிக்கப்படும் விரதம் அப்படின்னா ஒரு மண்டலம்னு சொல்லக்கூடிய 48 நாட்கள் இருக்கக்கூடிய விரதம் தான். முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் விரதம் இருந்தால் என்ன வேண்டுனாலும் என்ன நினைச்சாலும் நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிறது அனுபவபூர்வமான உண்மைதான். ஆனா அந்த 48 நாட்கள் விரதத்தை எல்லாராலையும் இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஏதாவது ஒரு தடங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அதே போல ஆண்கள் தொடர்ந்து 48 நாட்கள் விரதம் இருக்கலாம். ஆனா பெண்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான், முடியாது. இருந்தாலும் மாதவிலக்கான காலத்தில் விரதத்தை நாம் நிறுத்திட்டு திரும்பவும் பூஜை அறைக்கு போகும்போது அந்த நாளில் இருந்து துவங்கி திரும்பவும் நாம் விரதத்தை ஆரம்பிக்கலாம். ஒரு முறை விரதத்தை தடைப்பட்ட பிறகு அதுக்கப்புறமா தொடர்ந்து பலருக்கு சிரமமாக இருக்குது. இப்போது முருகருக்கு 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க நம்மளோட ஆன்மீகத்தில் 48க்கு அடுத்தபடியாக ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுற ஒரு எண் பார்த்திங்கன்னா 21. அந்த 21 நாட்கள் விரதம் இருந்து நம்ம தாராளமாக வழிபாடு செய்யலாம். இது ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இருக்கக்கூடிய விரதம் தான். ஒரு மண்டலம் அப்படிங்கிறது எப்படி சிறப்புக்குரியதோ அதே போல 21 என்ற அந்த எண்ணிக்கை ஜோதிடத்திலையும் சரி நம்ம ஆன்மீகத்திலையும் சரி ரொம்ப முக்கியமான என்னன்னே சொல்லலாம். அம்பாள் சிவனின் உடலின் பாதியாக இடம் பிடிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக கேதார கௌரி விரதத்தை கூட 21 நாட்கள் கடைபிடிப்பாங்க. அதே எண்ணிக்கையில் கொண்ட இந்த நாளில் நாமும் சிவசக்தி ஸ்வரூபமாக முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா நாம வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஜோதிட ரீதியாக பார்த்தா நவகிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எண் இருக்கு. அப்படி 2 என்ற அந்த எண்ணுக்கு சந்திரனும் 1 என்ற எண் சூரியனுக்கும் உரியது. இந்த 2 எண்களை கூட்டினால் வரும் 3 அப்படின்ற எண் குரு பகவானுக்கு உரியது. மன நிம்மதி, மகிழ்ச்சி, மனத்தெளிவு இது எல்லாத்துக்குமே காரணமானவர் சந்திரன். அதே போல தலைமை பதவி, ஆரோக்கியம், செல்வாக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமானவர் சூரிய பகவான் தான். குழந்தை, திருமணம், கல்வி, வேலை இது போன்றவற்றுக்கு காரணமானவர் குரு பகவான் தான். வாழ்க்கையில் இது எல்லாத்தையுமே நமக்கு பெறணும், கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த 3 கிரகங்களின் அருள் நிச்சயமாக நமக்கு இருக்கணும். குருவோட அருள் இருந்தாதான திருவருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வாழ்க்கையில் எல்லா நலன்களும் கிடைக்கிறதுக்கு முருகனுக்கு 21 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்கிறாங்க. முருகருக்குரிய விரதம்
வழிபாடு இது எல்லாமே எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை, பூசம், விஷாகம் இந்த ஏதாவது ஒரு நாளில் நாம் ஆரம்பிக்கலாம். விரதத்தை துவங்கும் போது அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு முதல்ல குலதெய்வத்தை நாம் வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறமா முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானையும் வழிபாட்டு செஞ்சுட்டு அருகில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு உன்னை வேண்டிதான் இந்த முருகப்பெருமான் கிட்ட போய் நாம் பிரார்த்தனை பண்ணணும். உன்னையே தான் நினச்சி இந்த விரதத்தை நான் ஆரம்பிக்கிறேன். எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக என்னோட வேண்டுதல் நிறைவடைஞ்சு எனக்கு இந்த விரதத்துக்கு முழு பலனும் எனக்கு கிடைக்கிறதுக்கு நீ துணையாக அருள் புரியணும் முருகா அப்படின்னு நீங்கள் மனதார முருகப்பெருமான் கிட்ட வேண்டிட்டு இந்த விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். 21 நாட்கள் 3 வேளையும் சாப்பிடாம இருக்க முடியாது. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, 21 நாள் நம்ம அப்படி பண்ண முடியாது இல்லையா? அதனால தினமும் ஒரு வேளை உணவு எடுத்துக்கோங்க. முடியும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. அந்த மாதிரி இருந்து விரதத்தை இருங்க. காலை மாலை 2 வேளையும் குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர முடியும்னா போயிட்டு வாங்க. வீட்டில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு பூஜை கண்டிப்பாக செய்யுங்க. முருகருக்கு நெய்வேத்தியமாக காய்ச்சிய பாலில் தேன் கலந்து கூட நீங்கள் வைக்கலாம். அந்த பாலை அதுக்கப்புறம் நாம் சாப்பிட்டுக்கலாம். விரதம் நிறைவு செய்யும் நாளன்னைக்கு முருகருக்கு சர்க்கரை பொங்கலோ இது மாதிரி நெய்வேத்தியமாக படைச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த முறையில் விரதம் இருந்தோம் அப்படின்னா 21 நாட்கள் நிறைவு செய்வதற்குள்ள நீங்கள் முருகரிடம் வைத்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு 90 நாட்களுக்குள்ள நிச்சயமாக அந்த வேண்டுதல் நிறைவேறியே தீரும். அதுக்கு ஏதாவது ஒரு வழியும் உங்களுக்கு கந்த பெருமான் காட்டுவார். உங்கள் வீட்டில் விக்கிரகம் இருக்குது அப்படின்னா தினமும் நீரில் மட்டுமாவது அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா செவ்வரளி பூ போட்டு வழிபாடு செய்யுங்க. ஒரு நெய் தீபமாவது ஏற்றுங்க. இதே போல் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அந்த 21 நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக நான்வெஜ்ஜு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அவ்வளவு பயபக்தியோட உங்கள் பிரார்த்தனை என்னவோ அதை மட்டுமே மனசில் நினச்சிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. முருகரோட விக்கிரகத்துக்கு தினமும் நீரால் மட்டுமாவது அபிஷேகம் செய்யுங்க. கண்டிப்பாக விபூதி அபிஷேகம் செஞ்சீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பு. இது போல் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. அதே போல் நீங்கள் யார்கிட்டையும் எதுவுமே ஷேர் பண்ணிக்க வேண்டாம். நான் இதுக்காக விரதம் இருக்கிறேன், நான் இவ்வளோ நாள் விரதம் இருக்கிறேன், அதெல்லாம் நீங்கள் யார்கிட்டையுமே சொல்ல தேவையில்லை. நான் முருகருக்கு பூஜை பண்ணுறேன் அதோட சொல்லிட்டு விட்டுருங்க. நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களோட வேண்டுதலை முருகப்பெருமான் கிட்ட வைங்க. அதே போல் காலையில் முடிஞ்ச வரைக்கும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் முடியும் அப்படின்னா அந்த நேரத்தில் முருகப்பெருமானோட பதிகத்தை ஏதாவது படிங்க. கந்த சஷ்டி கவசம் இருக்கா, திருப்புகழ் இருக்கா, கந்த புராணம் இருக்கா, எது இருக்கோ உங்ககிட்ட அதை சண்முக கவசம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் படிங்க. இதே போல் 21 நாள் தொடர்ந்து நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை செஞ்சுட்டு வாங்க. 48 நாள் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக செய்யலாம். ஆனால் இந்த வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக கை மேலே பலன் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது போல ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.